வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதத்திரிய சாரல் தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். உலகம் முழுவதும் வாழ்கின்ற உழவர் பெருமக்கள் தங்கள் வாழ்க்கையே தொண்டாக அனைத்து மனிதருக்கும் உணவளிக்கின்ற மிகப்பெரிய அரிய தொண்டினை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற உழவர் பெருமக்களை நன்றியோடு நினைந்து இந்த நாள் அவர்களை வாழ்த்துகின்ற நன்னாளையிலே அவரோடு இணைந்து சமுதாயத்துக்கு தொண்டாற்றுகின்ற மற்ற வகைகளை பற்றியும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மனித வாழ்க்கையின் சிறப்பு ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உதவி வாழ்கின்ற தொண்டிலேதான் அமைந்திருக்கிறது. தொண்டு செய்வதற்கு மனம் கொஞ்சம் பக்குவம் அடைய வேண்டும். பக்குவம் இல்லாத மனதிலே ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் சுயநலமும் ஓங்கி இருக்கும். சுயநலத்தின் அடிப்படையில் வாழ்கின்ற வாழ்க்கை மற்றவருடைய உழைப்பையும் வாழ்க்கை வளங்களையும் தன்வயப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை பற்றியே தான் தொடர்ந்து சிந்திக்குமே தவிர தன்னால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ற வகையிலே எதிர்கோணத்தில் சிந்திக்க முடியாது. அதனால் தொண்டு வாழ்க்கை, அதனால் சமுதாயம் பெறக்கூடிய நன்மைகள் இவற்றெல்லாம் உணர்ந்த பெரியோர்கள் மனிதர்களே யார் தொண்டாற்றுகின்றார்களோ அவர்களை மதித்து சிறப்பித்து அங்கீகரிக்கக்கூடிய இடத்தில் வைத்தாங்க. அந்த முறையில் சமுதாயத்தில் எத்தனையோ வகைகளில் ஒரு சிலராவது தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவ முகாம்கள், அன்னதானம், இலவச கல்வி, ஏழை மக்களுக்கு செய்கின்ற உதவி, இப்படி பல வகைகளிலே தொண்டு நிறுவனங்கள் உலகெங்கும் நல்ல பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் உலகத்தில் வறுமை நீங்கிவிட்டதா? ஒருவருக்கு உதவி செய்வதனால் உலகம் முழுவதும் உள்ள வறுமை நீங்கிவிட்டதா? இல்லை எல்லா மக்களும் கல்வி அறிவு பெற்று வாழ்க்கையிலே மாற்றத்தை பெற்று விட்டார்களா? அன்னதானம் செய்ததனால் பட்டினி இல்லாத மக்கள் உலகத்திலே இல்லையா?
இல்லை ஆன்மீகம் என்று எத்தனையோ திருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தர்மம் தழைத்து விட்டதா? இப்படி பல கேள்விகளை எழுப்பி சிந்திக்கின்ற போது எந்த ஒன்றை அறிந்துவிட்டால் இவை அனைத்திற்கும் தீர்வாகுமோ அதுவே எல்லா தர்மங்களையும் விட உயர்ந்த தர்மம். அதை அருமையாக சொன்ன மகான் பாரதியார், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்ன யாவையும் புண்ணியம் கோடி, ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். இதை திருத்தி எழுதுறோம்னு சொல்லி எழுத்தறிவித்தல் மாற்றிட்டாங்க. சில சமயங்களில் தப்பு இல்லாதது தப்புன்னு நினச்சி திருத்த போய் தப்பு இல்லாத தப்பாக போயிடும். அது மாதிரி பாரதியார் எழுதி வைத்த கவிதைகளை அச்சுக்கு கொண்டு வருகின்ற போது ஏதோ பாரதியார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாயிண்டாக போட்டிருக்குன்னு சொல்லி அதை மாற்றி எழுத்தறிவித்தல்னு அச்சடிச்சிட்டாங்க. இப்போ அந்த கவியின் கருத்தை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தால் அது தவறு என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், அதாவது அன்னதானம் ஒரு நாளைக்கு பண்ணுறோம் ஒரு வேலைக்கு. அன்ன சத்திரம் என்பது அது ஒரு தொடர் தானம். தினசரி ஒரு வேளையாவது மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய இடத்தை தான் அன்ன சத்திரம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு அன்னசத்திரத்தை நடத்துவதற்கு வருஷத்துக்கு எத்தனை நிதி தேவைப்படும்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். அதுபோல் அன்னசத்திரம் 1000 வைத்தல், 1000 அன்னத சத்திரங்களை வச்சு நடத்துறதுக்கு எவ்வளோ மொத்தம் செலவாகும்னு கணக்கு பாருங்கள். ஆலயம் 10,000 நட்டல், ஒரு கும்பாபிஷேகத்துக்கே 2 கோடி 3 கோடி 4 கோடி செலவு பண்ணுறாங்க. கோவிலையே உருவாக்கணும்னு சொன்னால் எத்தனை கோடி செலவாகும்னு கணக்கு பாருங்கள். இதுபோல் 10,000 திருக்கோவில்களை கட்டுவதற்கு என்ன செலவாகும் பாருங்கள். அன்ன யாவையும் புண்ணியம் போடி, இது போல பல நற்செயலை செய்தாலும் அதைவிட பல கோடி மடங்கு புண்ணியம் தரத்தக்கது. ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை படிக்க வைக்கணும், என்ன செலவாகும்? 80 லட்சம். ப்ரீகேஜிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சிங்கன்னா 80 லட்சம் செலவாகும். அப்போது அன்னதானம் நடத்துறதுக்கு பல கோடி செலவாகுது. 10,000 கோயிலை கட்டுவதற்கு இன்னும் பல கோடி செலவாகுது. ஆனால் ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறது அதை பெருசுன்னு எப்படி சொல்ல முடியும்? கணக்கு மேட்ச் ஆகுதா? ஆகாது. அதனால் ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். ஏழை என்றால் பொருளாதாரத்தை வைத்து எந்த மகானும் மனிதன் எடைபட மாட்டாங்க. ஏன்னா அவரே ஏழை தான், அடுத்த சாப்பாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏழை என்று யாரை குறிப்பிடுகிறார்? அதுவும் பொருளாதாரத்தில் ஒன்றுமே இல்லாத, அடுத்த சாப்பாட்டுக்கு இல்லாத பாரதியார் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். அறிவிலே ஏழை என்று பொருள். அப்போ பொருளாதாரத்தால் எவ்வளோ உயர்ந்திருந்தாலும் ஆத்ம ஞானத்தால் அவர் ஏழை என்று பொருள். ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். ஆதியாய் இருந்தது எதுவோ அந்த இறையாற்றலே எழுச்சி பெற்றதனால் அடைந்த மலர்ச்சியே பல்வேறு தோற்றங்கள், ஜீவன்கள், மனிதர்கள். அந்த இறை தத்துவத்தை பற்றிய அறிவை எடுத்து விளக்கி அவர்கள் உணர்வதற்கு வழிகாட்டுகின்ற சேவையே அன்ன சத்திரங்களை விட உயர்வானது. ஆலயங்களை புதுப்பிப்பதை விட, கும்பாபிஷேகம் செய்வதை விட பல மடங்கு உயர்வானது. ஏனென்றால் இந்த அறிவு ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்வில் மட்டும் அல்லாது அவன் சார்ந்திருக்கின்ற குடும்பங்களிலே, சமுதாயங்களிலே மிக பெரும் மாற்றத்தை அளிக்கக்கூடியது. நிரந்தர தீர்வு. அறிவிலே உயர்ந்தவரிடத்திலே தர்மம் தழைக்கும், ஆற்றல் பெருகும், வறுமை இருக்காது.
நல்ல உடல் ஆரோக்கியமும் மன நிறைவும் வாழ்க்கை வளமும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற பெருந்தன்மையும் எப்பொழுது நிறையும் என்றால் ஒரு மனிதன் ஆத்ம ஞானம் பெறுகின்ற போது வரும். அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தை ஒவ்வொரு மனிதனும் பெறுகின்ற போது இந்த உலகம் முழுவதும் பொருள் துறையில் சமநீதி வந்துவிடும். காவல்துறை, இராணுவத்துறை, நீதித்துறை இவையெல்லாம் அவசியமற்ற துறைகளாக மாறிப்போகும். ஒவ்வொரு மனிதனும் நிறைவாக, வளமாக, மகிழ்ச்சியாக, உலக சகோதரத்தோடு ஒருத்தருக்கு ஒத்து உதவி வாழக்கூடிய பண்பாடு மென்மை அடைந்துவிடும். இதுதான் இந்த மனித குலம் அடைய வேண்டிய உச்சக்கட்ட பலன். அதனால் இந்த ஆன்மீக அறிவை பெறாத வரைக்கும் எந்த வகைகளில் நாம் உதவி செய்தாலும் அதனால் ஒரு நிரந்தரமான தீர்வு வருமா என்று பார்த்தீங்கன்னா வரவில்லை என்பதுதான் இதுவரைக்கும் இந்த சமுதாயம் வாழ்ந்து கண்ட சரித்திர சாட்சி. அதனால் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டுமென்றால் மனிதனுக்கு அறிவை அறிகின்ற, இறை தத்துவத்தை அறிகின்ற வாழ்க்கை நெறிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் ஆன்மீக பயிற்சியிலே இணைவதும் அதோடு பக்குவம் அடைவதும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பதுமாக ஏற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை முறையே உண்மையான தொண்டு வாழ்க்கை. இந்த தொண்டை ஆற்றுவதற்கு முதலில் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த மகானுடைய சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தாலும் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளாது அவர்கள் மக்களிடத்திலே தொண்டுக்கு வரவில்லை. புத்தர் பிரான் அவதரித்த போது அவருடைய தந்தையார் அரண்மனை ஜோதிடர்களை அழைத்து அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். அவருடைய ஜாதகத்தை கணித்த ஜோதிட வல்லுநர்கள் ஒருவரை தவிர எல்லாரும் 2 கருத்து சொன்னாங்க. இவன் வாழ்க்கையிலே துன்பங்களை சந்திக்காத வரைக்கும் உலகத்தையே ஆள்கின்ற மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருப்பான். துன்பத்தை சந்தித்து விட்டால் இந்த உலகத்தையே மாற்றியமைக்கின்ற ஆன்மீக மகானாக இருப்பான் என்று கருத்தி சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் கடைசியில் சொன்னார், இவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை, இருக்க மாட்டார். இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உண்மையான மெய்ஞானியாக பிரகாசிப்பார் என்று சொன்னார். ஆனாலும் யாருக்கு குடும்பத்தை விட்டு குழந்தை வெளியே அனுப்பதற்கு மனசு வரும்? அதனால் வறுமை என்பதோ, துன்பம் என்பதோ, நோய்கள் என்பதோ, முதுமை என்பது கூட சித்தார்த்தனுக்கு தெரியக்கூடாது என்பதிலே அவருடைய தந்தையார் மிகவும் கவனமாக இருந்தார். சித்தார்த்தோட அரண்மனையை சுற்றிலும் எப்பவும் இளமை தான், சந்தோஷம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தும் கூட இறைவனின் தீர்ப்பு வேறுவதம் அல்லவா, அதையால் தடுக்க முடியாது. ஒரு நாள் வெளியே வர வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டது. தேர்ப்பாகனோடு ரதத்தில் ஏறி வெளியே வந்தார். அவருக்காகவே காட்சியில் அமைந்தோ என்னவோ ஒரு திருவோடு தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த மனுஷன் இப்படி ஏதோ கையில் வச்சுட்டு போயிட்டு இருக்கானே, ஒரே எலும்பு தூரமாக இருக்கிறான், ஏன் இந்த கதி என்றான். அவனுக்கு வறுமை என்றான் தேர்ப்பாகன். வறுமைக்கு என்ன காரணம் என்னார், எனக்கு தெரியலன்னா தேர்ப்பாகன். கொஞ்ச தூரம் போனாங்க. ஒரு வயதான ஒருவர் கையில் கோலை ஊன்றி கொண்டு நடந்து போயிட்டு இருந்தார். இதே இருந்தால் இப்படி இருக்கிறாரு, கையில் வேற கூடுதலான ஒரு கம்பு வேற, உடலை நடுங்கிட்டு இருக்குதே, அப்படி என்ன அப்படின்னு கேட்குறாரு. வயோதிகம், எனக்கும் வயது வருமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னு சொல்றதுக்கு தேர்ப்பாக நினைக்கிறான்.
அவருடைய வாய் ஆமான்னு சொல்லுச்சு. இன்னும் கொஞ்சம் போகிறாங்க. ஒரு மனிதன் பிணமாக இருக்கிறான். 4 பேர் அந்த பிணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்குறாரு சித்தார்த்தன். மனிதன் முடிந்து போனான், மரணம். அந்த பிணத்தை அடக்கம் செய்வதற்காக கொண்டு போகிறாங்க. நானும் ஒரு நாள் செத்து போயிடணும்னு கேட்குறான். இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் விரும்புகிறான் தேர்ப்பாகன். அவனோட வாய் ஆமான்னு சொல்லுச்சு. சரி, திரும்ப அரண்மனைக்கு போகலான்னார். அரண்மனைக்கு வந்த உடனே ராஜ குருக்கள் எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி காட்சிகளை பார்த்தேன். வறுமை ஏன், முதுமை ஏன், நோய் ஏன், மரணம் ஏன் என்று கேட்டார். அவங்க இவருக்கு தகுந்த மாதிரி ஏதோ பயம் சொல்லி பார்த்தாங்க. அவருக்கு நிறைய பெறவில்லை. இந்த கேள்விகளுக்கு உண்மையான காரணம் என்ன என்று அவருடைய அறிவு தேடியது. ஆனால் அரண்மனையில் அதுக்குரிய பதில் கிடைக்கவில்லை. அதை தேடி தேடி சிந்தனை செய்து பார்த்தாங்க. அவருக்குள் இருந்த ஆள் மனது அரண்மனை விட்டு வெளியே போ, வெளியே போ, வெளியே போ சொல்லிகிட்டே இருக்கு. இருந்தாலும் மனைவி, கை குழந்தை, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை விட்டுட்டு வெளியே போகிறதா என்று எதிர்கேள்வி வருது. ஒரு மனைவி ஒரு குழந்தைக்கு நீ பச்சாதாபம் பார்த்தேன்னு சொன்னால் சமூகத்தில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழிகாட்ட தவறிவிடுவாய். நீ ஒரு குடும்பத்துக்காக பிறந்தவன் அல்ல, இந்த உலகத்தை மாற்றுவதற்காக பிறந்தவன். வெளியே வா. இந்த உள் உணர்வு அவருக்குள்ளாக ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஒரு நாள் அதுக்கு முடிவும் வந்தது. ஒரு பௌர்ணமி நாளில் அரண்மனை விட்டு வெளியே வந்துட்டார். அதன் பிறகு எங்கே போனார், என்ன பண்ணாருன்னு அவருடைய அப்பாவாலே அவர் கண்டுபிடிக்க முடியல. நாட்டு மக்களுக்கும் எந்த செய்தியும் கிடையாது, நமக்கும் கிடையாது. சில ஆண்டுகள் கழித்து அவர் மக்களுக்கு அறிமுகமான பொழுது புத்தர் பெருமானாக மரத்தடியில் அமர்ந்து மக்களுக்கு போதனை செய்து கொண்டார். அப்போ ஏன் பல ஆண்டுகள் எங்கே போய் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியாது, என்ன செய்தாங்க என்ற கருத்தை சில மகான்கள் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தேடி வெளியே வந்த சித்தார்த்தன் காடு மலையெல்லாம் சுற்றி அலைஞ்சு பல பேர் இடத்துல கேட்டு பல வகையான பயிற்சி முறைகளெல்லாம் செய்து செய்து பார்த்து உடல் மறந்த நிலையிலே வாழ்ந்த காலம் கூட உண்டு. உடலை அலட்சியப்படுத்தி, உணவை அலட்சியப்படுத்தி சாப்பிடாம இருந்த காலம் எல்லாம் உண்டு. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உடல் சோர்ந்து போய் ஒன்றுமே செய்ய முடியாத விழுந்து கிடந்தார். அந்த அனுபவத்திலே கிடைத்தது தான், உடலை அலட்சியப்படுத்தினால் வாழ்க்கையில சாதிக்க முடியாது, உடல் தான் வாகனம். அப்போ இந்த உடலுக்கு உள்ள உணவையும் அதுக்குள்ள ஓய்வை எல்லாம் முறையாக கொடுக்க வேண்டியது நம்ம முதல் கடமை. தேகாலயத்தில் வாழ்கின்ற தெய்வத்தை மதிப்பது முதல் கடமை. ஞானம் அதற்கு துணை செய்ய வேண்டும் என்று பிறகு உடலையும் மதித்து அதுக்குள்ள செய்முறைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பிறகு ஞானத்தையும் பெற்றார். அப்படி பெற்ற அனுபவத்தை கொண்டு மக்களுக்கு போதிப்பதற்காக வந்த இடம்தான் ஒரு அரச மரத்திலே அமர்ந்து தான் பெற்ற இறை ஞானத்தை, இறை சத்தியத்தை மக்களுக்கு அறிவித்தார். அன்புதான் உலகமாக சக்தி, அன்புதான் அனைத்தையும் வெல்லுகின்ற சக்தி, அன்புதான் தெய்வம் என்று அன்பை வெளிப்படுத்தி, அன்பை மையப்படுத்தியே ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார் புத்த பிரான். அந்த அன்பு அனைவரையும் ஈர்த்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ மதவாதிகளை, அப்பெல்லாம் இந்த தர்க்கவாதம் சொல்லுவாங்க, இவங்க தெரிஞ்சதை தான் அதிகம் சொல்லி இன்னொருத்தர் வாதம் பண்ணுவாங்க. அப்படி எத்தனையோ தர்க்கவாதிகளை இவர் சந்திக்கலை, அவர்கள் இவரை வந்து சந்தித்து தோல்வி பெற்றதும் உண்டு.
இப்படி ஞானத்தில் உயர்ந்த அவர் ஏன் மக்களை நாடி வந்தார் என்று கேள்வி எழுப்பி பாருங்க. மகரிஷி 35 வயதிலேயே ஞானத்தை பெற்றார். முழுமையான ஞானத்தை பெற்ற வயசு 35. ஆனால் 60 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திற்கு என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டு எத்தனையோ கேலி பேச்சுக்களுக்கும் அவமானங்களுக்கு இடையில் வாழ்ந்து காட்டினார். நமக்கு இன்றைக்கு மிக சௌகரியமான ஒரு வாய்ப்பு தான். பேசுறதுக்கு இடம் கொடுத்துட்றாங்க, உட்காந்து கேட்க மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் சாமிஜி பேச தொடங்கிய போது எத்தனை பேர் இருந்தாங்க கூட, எத்தனை பேர் அவருடைய கருத்துக்களை ஏற்று முழுமையாக வாழ்க்கையில் பின்பற்றினாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் பக்குவம் அடைவது அந்த வழிவகை ராஜபாட்டை அல்ல, அது கரடுமுரடான ஒரு கடுமையான பாதை. அந்த கடுமையான பாதையை கடந்து வந்த பிறகு ஏன் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் என்றால், அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அந்த அன்பினால் துன்பப்படுகின்ற ஜீவன்களை பார்க்கின்ற போது அந்த துன்பத்திலிருந்து அவர்களை கை தூக்கி விட வேண்டுமே என்கின்ற உணர்வு கடமையாக மாறுகிறது. அதனால் தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டும் என்று தன்னையே உலகத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்களே மகான்கள். தன் வாழ்க்கையை கூட பொருட்படுத்தாது, தன்னுடைய உடல் துன்பங்களை கூட பொருட்படுத்தாது, சமுதாய நன்மைக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களே மகான்கள். அவர்கள் உணர்ந்த இறை சத்தியத்தையும் வாழ்க்கை நெறிகளையும் அன்றைக்கு காலகட்டத்திலே வாழ்கின்ற மக்களின் அறிவு நிலைக்கு ஏற்ப பல கோணங்களிலே இந்த வாழ்க்கை நெறிகளை வேதவியாசர் முதல் வேதாத்திரி மகர்ஷி வரைக்கும் பல மகான்கள் போதித்திருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை நெறிகளை புரிந்து அதை பயிற்சி செய்து நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொண்டு வாழ்க்கை என்பது அவ்வளோ எளிது அல்ல. ஏனென்றால் தொண்டு செய்பவனுடைய தகுதி அங்கே முதல் நிலை நிற்கும். தன்னை மேம்படுத்தி கொண்டு அந்த தகைமையை மற்றவர்களுக்கும் எடுத்து காட்டுகின்ற ஒரு வழிகாட்டியே தான் தொண்டனாக வருகின்றோம். உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் ஜாதி மத இன மொழி பேதமின்றி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களே மகான்கள். ஜெகத்குரு என்று சொல்லுவார்கள். உலகத்திற்கே வழிகாட்டி வருபவர்கள். மகரிஷியர்கள் எளிமையாக தமிழ் மொழியிலே வைத்துக்கொண்ட உலக நலத் தொண்டன் வேதாத்திரி என்று. ஆனால் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே ஒரு எளிய தொண்டனாகத்தான் எல்லா மகான்களுமே தொண்டாற்றிருக்கின்றார்கள். அந்த தொண்டிலே பெறுகின்ற இன்பம் என்ன? எதையும் அலட்சியப்படுத்துவதும் இல்லை. தன்னுடைய இலக்கு என்னவோ அதை அடைவதற்குரிய வகையிலே தத்துவத்தை எதற்காகவும் விட்டு கொடுக்காது வாழ்ந்து காட்டுபவர்களே மகான்கள். பிச்சை எடுத்துண்டு வேதாந்தம் பேசி பிழைகள் செய்தே உயிர் வாழும் துறவு வேண்டேன். அதாவது ஆன்மீக தொண்டிலே இன்று வரைக்கும் இந்த நிலை உண்டு. மக்களை திசை மாற்றி தன்னை ஆன்மீகவாதி போல காட்டிக்கொண்டு அதன் மூலமாகவே சொத்து சேர்க்கின்ற ஆட்கள் இருக்கிறாங்க. சித்தார்த்தன் அரண்மனையை விட்டு வெளியே வந்து ஆண்டியாக வாழ்க்கை ஏற்று ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தை மக்களுக்கு போதனை செய்தார். விஸ்வரதனாக இருந்த சக்கரவர்த்தி அந்த அரண்மனை இன்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்து ஆன்மீகத்திலே பக்குவமடைந்து விஸ்வமித்திரனாக உலகத்துக்கு வழிகாட்டினார். மன்னனுக்கு நிகரான சொத்துக்கள் வைத்திருந்த பட்டினித்தார் எல்லாவற்றையும் துறந்து ஆண்டியாகி ஞானத்தை பெற்று மக்களுக்கு இறை சத்தியங்களை போதனை செய்தார். இப்படி சரித்திரத்தில் கண்ட உண்மையான ஆன்மீகவாதிகள் எல்லோருமே
தன்னில் இருந்த பந்தங்களை நீக்கி வந்து ஞானத்தை போதித்திருக்கின்றார்கள். நாம் பார்க்கிற ஆளுகள்லாம் இதுக்கு நேர் மாறாகத்தான் இருக்கிறாங்களே தவிர உடன்படாக இல்லை. அதனால் பிச்சை எடுத்துண்டு வேதாந்தம் பேசி பிழைகள் செய்தே உயிர் வாழும் இத்தகைய துறவு நான் விரும்பவில்லை, வேண்டேன். அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்வேன். ஆன்மீகத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது கூட தன் உடல் சார்ந்த தேவைகளுக்கு, தன் குடும்ப தேவைகளுக்கு மக்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற நிலைமையிலே இருக்கக்கூடாது. அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறி. தானும் அற வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். அதே அற வாழ்க்கை மக்களுக்கு நீங்களும் செய்து பாருங்க என்று எடுத்துக்காட்ட வேண்டும். அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்வேன். எச்சையிலும் சிந்திக்காது ஆற்றுவோர்கள் ஏழ்மை நிலை ஏற்று என்னை வாழச் சொன்னால், எதுக்கு ஐயா உனக்கு இந்த வேலை? எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, கோடீஸ்வரன் ஆகிறாங்க, பெருங்கோடீஸ்வரன் ஆகிறாங்க. நீங்களும் நல்லா தொழில் பண்ணுறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க. வச்சுக்கிட்டு பெரிய பணக்காரனா பெரிய மந்திரி கிந்தி ஆகி நல்லா இருந்துட்டு போவீங்களா? எல்லாம் விட்டுட்டு உலக சமுதாய சேவாக வச்சுக்கிட்டு இப்படி வந்து குடிசில் உட்காந்துருக்குறீங்களே, இது என்ன தேவையில்லாத வேலை? நமக்கும் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு வேலை இல்லையா? எனக்கே சொல்கிறாங்க, எதுக்கே நீ லீவ் போட்டுக்கிட்டு பண்ணுறதுக்கு போய் சர்வீஸ் பண்ணுறேன், ஆஃபீஸ் வேலையை பார்ப்பையா? இதுக்கெல்லாம் பேங்க் லீவ் தர மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் என்ன சோசியல் பேங்கிங் சொல்லிட்டு அவங்கங்க என்னென்ன பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில் கார்பரேட் பாலிசி. அப்போ எச்சையிலும் சிந்திக்காது ஆற்றுவோர்கள் ஏழ்மை நிலை ஏற்றனை வாழச் சொன்னால், ஒத்த அறிவின் உயர்நிலையில் வாழ்வோர்கள் ஒப்புவரோ பிறர் திணிக்கும் ஈனப்போக்கையினர். இப்போ இவங்க சொல்ல வேதத்தை ஏற்றுக்குவாங்களா என்ன? அதனால் உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்துவிட்டால் அந்த அன்பின் மலர்ச்சி எல்லோருடைய துன்பங்களை நீக்குவதற்கு தன்னால் என்ன செய்ய இயலும் என்றுதான் சிந்தனை வருமே தவிர தனக்கு மற்றவர்களால் என்ன லாபம் வரும் என்று எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போது ஆன்மீக தொண்டு செய்வதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கின்ற போது பொருள் சார்ந்த வாழ்க்கை ஒரு முக்கிய கோட்பாடு. நம்முடைய தேவைக்கும் குடும்ப தேவைக்கும் போதுமான அளவிலே பொருள் துறையிலே நிறைவு பெற வேண்டும். அந்த நிறைவு என்று வருகின்ற போது ஏதோ நிறைய சம்பாதிச்சு வச்சா தானே சௌகரியமாக இருக்கும். ஏன்னா விலைவாசி போகிற போக்குக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு போகிற எங்கே மக்களுக்கு குழந்தைகளுக்கு பத்தும் அப்படின்னு நினச்சாக்கா அது எப்பவுமே நிறையாது. ஸோ இந்த ஒரு அறியாமை தான் சமுதாயத்தில் வேரூன்றி போனதுனால ஒவ்வொரு மனிதனும் வாழ்கின்ற காலம் வரைக்கும் தொழில் வியாபாரம் லாபம் வட்டி வாடகை இப்படின்னு என்னென்னவோ பண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். விளைவு என்ன பார்த்தீங்கன்னா அதே பொருள், அதே வாழ்க்கை, அதே இயற்கை வளங்கள், பணத்தினுடைய வேல்யூ மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுது, பணத்தினுடைய சர்க்குலேட்டரி வேல்யூ அதிகமாக இயற்கை வளங்களுடைய விலை அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் சம்பாதித்து எதிர்காலத்துக்கும் போதுமான அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம ஆன்மீகத்தை வர முடியும் என்று சொன்னால் அது முடியாது. அப்போது ஓரளவுக்கு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. எந்த அளவு சொத்து இருந்தாலும் லகுவாக வாழ முடியும். அப்போ சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் என்ற வகையில் வாழ்ந்து விட்டால் குறைந்த வருமானத்தில் கூட நிறைவாக வாழ முடியும். அப்படி தன்னுடைய வாழ்க்கை தேவைகளை எது எப்போ எவ்வளவு தேவை என்று கணித்து அதுக்கு தக்க அளவிலே தன்னுடைய சம்பாத்தியத்தை முறைப்படுத்துகின்ற போது
ஈட்டுகின்ற பொருள் நிச்சயமாக வாழ்க்கைக்கு நிறைவு கொடுத்துவிடும். அந்த பொருள் துறையில் நிறைவு பெறுகின்ற அதே காலகட்டத்திலேயே ஆன்மீகத்திற்கு என்று கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஆகணும். ஏன்னா பொருள் நிறைவு பெற்ற பிறகு ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாள் முழுவதும் ஆன்மீக வாழ்க்கை மேற்கொள்வது சாத்தியமாகுமான்னு நினச்சி பாருங்கள். 2 நாளைக்கு லீவு, வீட்டிலே உட்காந்துருக்குறோம். அந்த டிவி பார்க்கும்போது ஆன் பண்ணலாமான்னு கை துருன்னு வருதா இல்லையா? ஒன்றும் இல்லை தான், இருந்தாலும் என்ன போடுறான் பார்க்கலாமே. அப்போ மனம் என்பது 24 மணி நேரமும் நிற்காது, ஒரு சில நேரம்தான் நிற்கும். அதனால் இந்த மனம் முழுமையாக பக்குவம் அடைகின்ற வரைக்கும் முழு நேர தொண்டு என்பது கொஞ்சம் சிரமமான வேலை. அதனால் அந்த பொருள் ஈட்டுகின்ற காலத்திலேயே ஆன்மீகத்திற்கு என்று தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை பொருளும் அருளும் இணைந்ததே வாழ்க்கை என்று வகுத்து கொடுத்தாங்க. ஆன்மீக பயிற்சிகளை செய்து கொண்டு பொருள் துறையிலையும் வாழ்க்கையை செலுத்தணும். அப்போ இரண்டையும் கோட்பாடு இணைத்து கொண்டு குடும்பத்தை நடத்துகின்ற போது ஒரு பருவத்தில் 40-50 வயது வருகிற பொழுது பொருள் துறையும் நிறைவேற்றிவிடும், ஆன்மீகத்துக்குள்ள பக்குவத்தையும் நாம் பெற்றுவிடலாம். அந்த பக்குவம் மலர மலர அதிக நேரத்தை ஆன்மீக தொண்டிற்கு என்று அமைத்துக் கொள்ளணும். அப்போ இந்த ஆன்மீக பயிற்சியை தொடுவதற்கும் பக்குவம் அடைவதற்கும் மற்றவருக்கு கொடுப்பதற்கும் இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த 3 வார்த்தை மகிழ்ச்சி சொல்லுவாங்க. ஆன்மீகத்தை நாம் அறிமுகமாகின்ற போது குரு சொல்லுகின்ற தத்துவங்களும் வாழ்க்கை நெறிகளும் நமக்கு ஒரு அறிமுக உரை, இன்ஃபர்மேஷன். அந்த தத்துவங்களை புரிந்தோ புரியாமலேயும் கொடுக்கின்ற பயிற்சிகளை செய்து வருகின்ற போது பெறுகின்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உடல், மனம், வாழ்க்கை வளம், குடும்ப அமைதி ரீதியாக மாற்றம் பெறுகின்ற போது இந்த மகான் சொன்ன சத்தியங்கள் வாழ்க்கைக்கு அவசியம் என்று அனுபவத்தில் பெறுகின்ற போது அது உறுதித்தன்மை, கன்ஃபர்மேஷன். அவர் சொன்னது சரியா இருக்கு என்று கன்ஃபர்மேஷன். பொருளும் அருளும் இணைந்த வாழ்க்கை. அதற்கு பிறகு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அவர் எந்த தத்துவத்தை போதிக்கின்றார்களோ அந்த தத்துவமாக மாறுவதற்கு தன்னை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஈடுபடுத்திக் கொள்கின்ற நிலை டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதுவாக மாற்றம் பெறுவது. அப்போ அதுவாக மாற்றம் பெறுகின்ற போது பெறுகின்ற மாற்றங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். அப்போ நம்முள் இருக்கின்ற இறை தத்துவமாகவே அதில் லயமாகி லயித்த நிலையில் இருந்து மற்றவர்களுக்கும் தொண்டு செய்கின்ற ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்கின்ற போது அது டிரான்ஸ்ஃபார்மேஷன், தரமாற்றம், தன்மாற்றம். இந்த தரமாற்றம் பெற பெற அதுக்கு தக்க இடத்திலே இயற்கை நம்மை இணைத்து வைத்துவிடும். அப்போ இந்த தொண்டு வாழ்க்கையில் எத்தனை நிலைகள் உண்டு என்று பார்த்தீங்கன்னா, இந்த தத்துவத்தை புத்த பெருமான் வகுத்து வைத்தார். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. ஏற்கனவே இந்த கருத்துக்களை நாம் சிந்தித்திருக்கோம். புத்தம் என்பது இறை உணர்வு, தம்மம் என்பது இறை நீதிக்கு மதித்து வாழ்வது, சங்கம் சரணம் இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கும் பக்குவம் அடைவதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு இடம் சங்கம். இந்த புத்தரின் கோட்பாடுகளே மகர்ஷி அவர்களும் இங்கே நம்ம கொடுத்திருக்கின்றாங்க. இறை உணர்வு, அற வாழ்க்கை, அதற்கு அறிவு திருக்கோவில். அதனால் இந்த அறிவு திருக்கோவிலில் பணியாற்றுகின்ற போது, தொண்டாற்றுகின்ற போது பல வகையிலே தொண்டு செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. அருட்தந்தை அவர்கள் பயிற்சிகளை எல்லாம் வரிசையாக அற்புதமாக வடிவமைத்து நாம் படிப்படியாக
முன்னேறக்கூடிய வகையிலே, பக்குவம் பெறக்கூடிய வகையிலே அமைத்து கொடுத்திருக்கின்றார். உடற்பயிற்சியிலே தொடங்கி பிரம்மஞான பயிற்சி முடித்து ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் பாருங்கள், எல்லா பயிற்சி முறைகளும் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கும். எந்த இடத்தில் நாம் தொண்டுக்கு தகுதியாகிறோம் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கணும். ஆசிரியர் ஆளுடனே தொண்டுக்கு தகுதி பெற்றுவிட்டோம் என்ற பொருள் அல்ல. அருட்தந்தை அவருடைய கணிப்பில், அவருடைய அன்பின் வெளிப்பாட்டில் பயிற்சி முறைகளை முறையாக செய்து வந்தாலே நிச்சயமாக அருணதி ஆசிரியர் பயிற்சி முடிக்கின்ற போதே ஞானம், அதாவது தகுதி நமக்கு வந்திருக்கும். ஆனால் நாம் அந்த அளவுக்கு ஸ்ரத்தை நமக்கு போதாது. சமுதாய சூழ்நிலைகளும் அதற்கு ஏற்றதாக இல்லை. அதனால் நாம் எடுப்பது ஒரு பிரயத்தனம், அது பிரம்ம பிரயத்தனம் அல்ல, ஒரு பிரயத்தனம். அதனால் அவர் கணித்திருக்கின்ற காலகட்டத்தை விட ஒரு நீண்ட காலகட்டம் நமக்கு அவசியமாகிறது. அப்படி பக்குவம் ஆகின்ற வரைக்கும் அருள் நிதி என்ற வார்த்தைக்கு நாம் தகுதியுடையவர்கள் அல்ல என்ற கருத்து சிந்தனைக்குரியது. ஏன்னா எல்லா வகையிலேயும் அது மகரிஷி அவர்கள் 18 கோட்பாடு வைத்திருக்கிறாங்க. ஞானாசிரியம் பொறுப்பும் கடமை என்று சொல்லி அதெல்லாம் படித்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு போகவே இல்லைன்னு தெரியும். அப்போ ஞான ஆசிரியருடைய பொறுப்பும் கடமையும் மிக விரிவானது. நாம் தொற்றுக்கின்ற இடம் ஆரம்ப நிலை தான். ஆனால் அதுக்குள்ளேயே நமக்கு அருள்நிதி என்ற பட்டத்தை கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்த பயிற்சி முறைகள் ஒரு ஞான ஆசிரியராக வருவதற்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அத்தனையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதற்கு சான்றிதழே தவிர அதுக்குள்ள தகுதி நான் பெற்றுவிட்டேன் என்பதற்கு சான்றிதழ் அல்ல. ஏன்னா இதை யாரும் கணிக்க முடியாது. துறவிகளின் மனநிலையின் உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அதுவும் ஆகா என்கிற மகர்ஷி. எப்படி பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நம் ஆகாயத்தில். பறவை பறந்து போகுது, அவருடைய காலடிகள் தெரியுமா நமக்கு? அதே மாதிரி ஆன்மீகத்திலே ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறான் என்பதை அறிவதும் மிக கடினம். அதனால் அவரவர்கள் தொடர்ந்து பக்குவம் அடைய அதுக்கு தக்க இடத்துக்கு வருவார்கள் என்ற இயற்கை விதி, அதை மையம் கொண்டு மகர்ஷி அவர்கள் நமக்கு அருள்நிதி என்ற பற்றத்தை கொடுத்துறாங்க. அப்போ தொண்டிலே தன்னை இணைத்துக் கொள்வதும் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி சரியாக செய்து வந்தோம்னு சொன்னால் புதிய நண்பர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம். நல்லா தெளிவாக தெரியும் உடற்பயிற்சி. புதுசாக வந்திருக்கிறாரு, சொல்லிக் கொடுக்கறதுக்கு தெரியும். அடுத்து ஆசிரியர் பயிற்சி பெறுகின்ற போது தான் தீட்சை முறைகள் தெரியும். ஆனால் தீட்சை கொடுப்பதற்கு ஆக்னிக்கு ஒருத்தர் வரான்னு சொன்னால் அவருக்கு விளக்கம் சொல்லணும் இல்லையா? அந்த விளக்கத்துக்கு ஆசிரியர் இருக்கணும் அவசியம் இல்லை. அப்போ நாம் கேட்ட விளக்கங்கள், தொடர்ந்து மன்றங்களில் கேட்ட விளக்கங்கள், இந்த அனுபவத்தை வைத்து புதிய அன்பருக்கு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்லலாம். அப்படி பல நிலைகளில் விளக்கங்கள் சொல்வது மட்டும் தொண்டு அல்ல. ஏன்னா பெரும்பாலும் ஒரு நிர்வாகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் சார்ந்த தேவைக்கு தொண்டு தேவையாக இருக்கா இல்லைங்களா? இப்போ 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பம், எல்லோரும் வந்தோன்னு உட்காரது ரெடியாக இருக்குமா? யாருமே வரலன்னா அப்போ 5:30க்கே சில பேர் வந்து பாயெல்லாம் உதறி போட்டு சுத்தம் பண்ணி போடணும். எல்லாத்தையும் ஏற்பாடும் செஞ்சு வச்சு தண்ணியெல்லாம் வச்சா தான் 6 மணிக்கு வர்றவங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அந்த வேலை யார் செய்வாங்க இல்லையா? அப்போ அதையும் செய்யணுமே. அப்போ எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகின்ற அளவுக்கு நாட்டம் இருக்கணும். எந்த காரியமும் ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது அல்ல. மகிழ்ச்சியை வாழ்ந்து காட்டியது. இது போல நிகழ்ச்சி நடத்துகிற போது அன்பர்கள் வருவாங்க.
இங்கெல்லாம் பரவாயில்ல, செருப்பில் ஒழுங்காக வரிசை வச்சிடுறோம். சில சமயங்களை பார்த்தோம்னா தாறுமாற கிடக்கும் சில இடங்களில். அப்படி ஒரு நாள் அனுபவத்தை மகரிஷி அதை எடுத்து அடுக்கி வச்சுட்டு உள்ள வந்தாங்களாம். அப்போ என்ன, ஒரு ஒழுங்கு என்பது எங்கும் இருக்கணும். அப்போ எந்த ஒரு ஒழுங்கற்ற நிலையை பார்த்தாலும் அதை ஒழுங்குபடுத்துவது தொண்டு. அப்போ அதை பார்க்கின்ற சிஸ்டர்களுக்கு என்ன வரும், சாமிஜி ஒழுங்கு எடுத்து வச்சுருப்பாங்க, நல்லா எடுத்து வைக்கணும், நாளைக்கு நம்ம செப்பல் இன்னொருத்தர் எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம வச்சிடக்கூடாது. அப்போது ஒரு தனி மனிதனின் ஒழுக்கம் அதை பார்த்து எத்தனை அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை போதித்ததுங்க. ஸோ கற்றுக் கொடுப்பதை விட செய்து காட்டுகின்ற தத்துவத்துக்கு வலிமை அதிகம். அதனால தான் எல்லா மகான்களும் அறிவில் அறிவாய் நிலைத்தது மட்டும் அல்ல, அறத்தை வகுத்தது மட்டுமல்ல, அதை வாழ்ந்து காட்டினாங்க. வாழ்ந்து காட்டப்பட்ட தத்துவங்களே ஜீவ தத்துவங்களாக சரித்திரத்தில் இடம்பெறுகின்றன. அதனால் இந்த தொண்டு வாழ்க்கைக்கு வருகின்ற போது எந்த இடத்தில் எந்த கடமை செய்ய இருக்கிறதோ அதை அந்த உணர்வோடு செய்து போவது தான் சிறப்பு. அப்படி ஒரு நிர்வாகத்திற்கு என்று வருகின்ற போது சுத்தம், ஒரு ஒழுங்கமைப்பு, வரக்கூடிய மக்களின் தேவைகளை கவனிப்பது, இப்படி பல வகையில் தொண்டு அவசியமாகிறது. எல்லோருமே மதிப்பிற்குரியவர்களே, பேச்சாளர் மட்டும் பெருசு கிடையாதுங்க. அதுக்கு முன்பாக எத்தனை பேர் அந்த ஸ்டேஜு, அரேஞ்ச்மெண்ட்ஸு, பார்க்கிங்கு, தண்ணி, அவங்க வரக்கூடிய போக்குவரத்து வசதிகள் எவ்வளோ செய்திருப்பாங்க. இப்படி எல்லோருக்குமே நாம் கடன் பட்டிருப்போம். இது ஒருத்தர் செய்யலைன்னு சொன்னால் எல்லாருக்கும் போய் கிடைக்காது. அதனால் தொண்டில் இதுதான் உயர்ந்தது என்று நினைப்பது தவறு. அதே போல் எல்லா வேலையும் நானே செய்வேன் நினைக்கிறதும் தப்பு. ஏன்னா ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கின்ற ஆற்றல் வேறுபடும், வயதுக்கு வயது வேறுபடும். ஒரு வயசில் ஓடியாடி செய்யக்கூடிய வேலையை 60 வயசு செய்ய முடியாது. அப்போ அந்த வயதில் உள்ளவர்கள் அந்த கடமையை செய்ய வருகின்ற போது, இது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நம்முடைய சூழ்நிலை அதுக்கு ஒத்ததாக இல்லை. இன்னொருத்தர் நல்ல ஆற்றமைக்கு ஒருத்தர் அதுக்கு செய்கிறதுக்கு தயாராக வர்றார், அவருக்கு அந்த இடத்த விட்டு கொடுக்கணும். இப்படி நாம் மட்டுமே ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு மற்றவங்க அந்த இடத்துக்கு வர விடாமல் நின்னோம்னு சொன்னால் நம்முடைய மேல் நோக்கிய வளர்ச்சி தடைப்படும். ஒரு செடி வளருது, இந்த அளவில் உயர் நிறுத்திக்கிட்டு இதுக்கு மேலே நான் வளர கூடாது, யாரும் எனக்கு மேலே போகக்கூடாதுன்னு அந்த நுனி கிளை நினச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த செடியுடைய வாழ்க்கை எவ்வளோங்க, அவ்வளவுதான், அதுக்கும் உயராது. அப்போது வருபவர்களுக்கு இடம் கொடுத்தா தான் அந்த இடம் கொடுக்கின்ற, விட்டு கொடுக்கின்ற மனோபாவம் நம்மை உயர்த்தும். அதனால் எத்தனை பேர் வந்தாலும் தகுதி உள்ளவர்கள் அந்தந்த இடத்துக்கு வரணும், வருவாங்க. அப்போ நம்முடைய கடமை அதை ஒத்து உதவி சிரமம் இல்லாத வகையில் பார்த்துக்கணும். ஏன்னா சில பேர் ரொம்ப நல்லா செய்கிறேன்னு சொல்லி முனைப்பாக வந்து இருக்கிறதுக்கு எடுத்துருவாங்க. அதனால் விட்டு கொடுத்தாலும் மேற்பார்வை அவசியம். அவர் சரியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறது அவசியம். அப்படி ஒரு கடமை உணர்வோடு எந்த செயலும் செய்வதற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட போது, ஒரு அறிவு திருக்கோவில் என்றால் அதில் எத்தனையோ வேலைகள் இருக்குங்க, அதெல்லாம் சரியாக போகணும். அப்போ மக்களுக்கு பல வகையில் இதெல்லாம் தேவை இருப்பதனால பல பேருடைய கருத்துக்களும் அங்கே மதிப்பளிக்க வேண்டும். இது சரி இது தவறு என்று எதையுமே கணிக்க முடியாதுங்க. ஆன்மீகத்திற்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லலாம், ஆனால் தெரியலன்னா எப்படி வருவாங்க? அப்போ தேடுகின்றவர்கள் தானாக வந்துடுவாங்க, தேடாதவங்களுக்கு நாம எடுத்து வெளிப்படுத்த வேண்டும். அப்போது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், இல்லை நமக்கு தெரிந்தவர்களுக்கு இப்படி ஒரு நல்லது இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம், இதில் என்ன நமக்கு நட்டம் இல்லைங்களா? பிடிச்சிருந்தா வந்தாங்க, வர்றாங்க, கேட்குறாங்க, பயன்படுத்தி கொள்கிறாங்க. பிடிக்கலன்னா உனக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போக போகிறாங்க. ரெண்டுலேயும் நமக்கு என்ன லாபம் நட்டம்? ஒன்றுமே கிடையாது. அப்போது நல்லது என்று நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்கிறது, அதை எடுத்து சொல்லுவதில் தயக்கம் தேவையில்லை. அதனால் பிச்செடுக்கிறதுக்கோ திருடுறதுக்கோ தான் வெக்கப்படணும், பயப்படணும்.
நல்லதை செய்ததுக்கு இதில் வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்குங்க? அவங்க மதிக்கிறாங்களோ இல்லையோ. அப்போது நல்ல கருத்து என்று உலகம் ஏற்றிருக்கிறது. பல மகான்கள் இதை ஏற்றிருக்கின்றார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். இந்த கருத்தை இந்த கருத்தை நாமும் அவர்களுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்கின்றோம். அப்படி அவர்களுக்கு எடுத்து காட்டி அவர்களும் இந்த நல்ல ஒரு ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு துணை செய்வது இது மிகப்பெரிய புண்ணியம். அப்போது எத்தனை வகைகளில் தொண்டு செய்தாலும் அந்த தொண்டு வாழ்க்கை எல்லாமே நமக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது, நல்ல கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியது. அதோடு பயிற்சி முறைகள் ரொம்ப முக்கியம். நாம் எந்த இடத்தில் போய் சேர வேண்டுமோ அதை நிச்சயிக்கின்ற திறம் பயிற்சிகளுக்கு தான் உண்டு. ஒரு மகான் கொடுக்கின்ற பயிற்சிகளை உள்ளது உள்ளவாறு உணர்வாக பெறுகின்ற வரைக்கும், அந்த உணர்வு என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா மகரிஷி ஒருத்தர் தான் இந்த காலகட்டத்தில் இறை தத்துவத்தை கடவுள் ஒன்றுதான் என்று துணிச்சலாக வெளிப்படுத்தியவர். கிட்டத்தட்ட 58 மகர்ஷி இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சமீப காலங்களில் தான் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்துகிறவங்க எல்லாம் தெய்வம் ஒன்று என்று பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் உணர்ந்தவர்களாக தெரியல. ஏன் தெய்வம் ஒன்று என்று பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்குள்ள அறிவு யுகம், கம்ப்யூட்டர் எரா, இன்றைக்குள்ள விஞ்ஞான வளர்ச்சி, இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே சொல்ல பஜனைகள்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது என்பதனால கொஞ்சம் வித்தியாசம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்களே தவிர அவங்க உணர்ந்து சொல்லவில்லை. அந்த உணர்வு வந்துவிட்டால் தெளிவும் துணிவும் தானாக வந்துவிடும். அப்போது பக்தியிலே ஊரிருந்த இந்த சமுதாயத்தில் இறைநிலை அருவானது அறிவு திருக்கோவில் என்று நிறுவி அதை துணிச்சலாக வெளிப்படுத்திய ஒரே மகான் மகர்ஷி அவர்கள் இந்த காலகட்டத்தில். அப்போ அந்த துணிச்சல் ஏன் வந்தது என்றால், மகர்ஷி இடத்துலே சொன்னாங்க, சாமிஜி எல்லா இடத்துலையும் கூட்டம் லட்சக்கணக்கில் சேர்றாங்க, கொஞ்சம் சித்து வேலைகள் செஞ்சோம்னா நமக்கும் கூட்டம் நிறைய வரும்னாங்க. சாமிஜி ஒரே வார்த்தை சொன்னாங்க, அந்த கூட்டமே எனக்கு வேண்டான்னார். அவர் நினச்சதை எத்தனையோ சித்துக்கள் செய்திருக்கலாம், அவருக்கு தெரிய விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. அந்த கூட்டமே எனக்கு வேண்டான்ட்டார். ஏன்னா திசை மாறிவிடும். அதனால் அது நன்மைக்கு என்று இருந்தாலும் கூட அவருடைய பக்தி மார்க்கத்தை மூட நம்பிக்கை பயன்படுத்தி அவர்களுக்கு நல்வழிப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதுவரைக்கும் யாரும் அப்படி நல்வழிப்படுத்தியதாக ஒன்றும் லிஸ்ட்டு இல்லை. அதனால் அது அந்த மூட நம்பிக்கைக்கு உரம் போடுவதாக தான் அமையுமே தவிர அது தெளிந்த ஞானத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் ரெண்டையும் போட்டு குழப்பினோம்னா குழப்பம்தான் மிச்சமாகும். அதனால் அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வேண்டுமே அங்கே போய்கிட்டோம், ஞானத்தை தேடுகின்ற உண்மையான இறை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அன்பு மட்டும் இங்கே வந்தால் போதும்னார். அப்போ அந்த துணிச்சல் ஏன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மையான இறை உணர்வு. அப்போ மகரிஷி சொல்லக்கூடிய இந்த அடிப்படை கோட்பாடு, அறிவுதான் தெய்வமா என்றால் அறிந்தால் தெரியும். அப்போ அதை நம்ம தவத்தின் மூலமாக அனுபவத்தில் பெறாத வரைக்கும் அது கேள்விக்குறி தான், சந்தேகம்தான் இருக்கும், ஊசலடை கொண்டே தான் இருக்கும். அனுபவத்தில் பெற்றுவிட்டால் இப்போ யார் சொன்னால் நம்ம நம்புவோம், அட போய எனக்கே தெரியுன்றுவோம். அப்போ அனுபவமே ஒரு மனிதனுக்கு சிறந்த குரு. வெளியுள்ள குரு நமக்கு வழிகாட்டுபவர் மட்டும்தான். அப்போ குருவாய் வந்து வழிகாட்டுகிறார், ஆனால் நம்முடைய அனுபவமே அதற்கு உண்மையான குரு. அந்த அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு எளிய உபாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவை தோற்றமாக பார்ப்பதை விட அறிவாக பார்ப்பது தான். குருவை உருவத்தில் பார்ப்பதை விட அவள் அறிவோடு கலப்பது தான். அப்போ அவருடைய அறிவோடு நம்முடைய அறிவு கலக்கின்ற போது
அந்த ஆசீர்வாதம் நமக்கு மிக எளிமையாக இந்த ஞானத்தை பெற்றுக் கொடுத்து விடும். அப்படி இறை உணர்வை அனுபவத்தில் பெறுகின்ற போது அதன் மூலமாக வருகின்ற விளக்கங்கள் எந்த தத்துவமாக இருந்தாலும், அந்த வார்த்தையே தத்துவம், தத் என்பது இறைநிலை. இறைநிலை ஒன்று என்கின்ற போது தத்துவங்கள் எத்தனை வகைப்படும்? அது ஒன்று தானே. இது கிறிஸ்தவ தத்துவமாக இருந்தானே, இஸ்லாம் தத்துவமாக இருந்தால் என்ன, புத்த தத்துவமாக இருந்தால் என்ன, ஜெயின தத்துவமாக இருந்தால் என்ன, வேதத்திரிய தத்துவமாக இருந்தால் என்ன, வேதங்களாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றை தான் சொல்ல முடியும். இருக்குது ஒன்று தானே. அப்போ அந்த அறிவை பெறுகின்ற போது எந்த தத்துவமாக இருந்தாலும் அதன் உட்பொருள் ஒன்றுதான் என்று உணர்ந்து கொள்ளுகின்ற அறிவு அறிவின் முதிர்ச்சி கிடைக்கும். அந்த அனுபவத்தை பக்குவத்தை பெறுகின்ற போது மகிழ்ச்சி அதுக்கு அருமையாக ஒரு இடத்துல சொன்னாங்க. ஒரு பேரசர் பயிற்சி முகாமில் மகிழ்ச்சி பேசும்போது சொன்னாங்க, தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படின்னார். அதாவது பக்குவம் அடைகின்ற வரைக்கும் பொருளும் அருளும் இணைந்து வாழ்க்கை நடத்தணும். அருள் சார்ந்த பக்குவம் பெற பெற பொருள் சார்ந்த தேவைகள் நமக்கு அடிமையாயிடும். அப்போ குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவை வருகிறதோ அந்த தேவைக்கு முன்பாகவே அதுக்குள்ள வசதி வந்து சேர்ந்துடும். தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். இது மகிழ்ச்சி மட்டும் சொல்லலை, வள்ளுவர் பிறந்தகை சொல்றார், குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்துரும். யார் ஒருவர் சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ, குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்துரும். மடி என்றால் சோம்பேறி, சோர்வு. அப்ப எந்த விதமான தயக்கம் இல்லாமல், காலதாமதம் இல்லாமல், சோர்வு இல்லாமல் தெய்வம் முன்னின்று அவனுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து விடும். இதே கருத்தை பைபிள்ல ஈஸ்வரன் சொல்றார், அஞ்சாதே உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்லுகிறது, ராஜா பாட்டை. அதனால் அந்த வாழ்க்கையில் நீ எளிதாக பயணம் செய்து விடலாம், எதற்காகவும் நீ இது பண்ண வேண்டாம். அதனால் ஒரு கட்டத்தில், அதாவது பக்குவம் ஆகின்ற வரைக்கும் பொருளையும் அருளையும் மதிக்கிறோம். பக்குவம் ஆக ஆக பொருளை தலையத்துக்கு வச்சுக்க வேண்டாம், அதுக்கு வெளியே எறிய வேண்டாம். அது வாழ்க்கைக்கு ஒரு தேவை. அந்த தேவைக்கு ஏற்ப அது தானாக வந்துவிடும். அப்போ பொருளுக்கு என்று திட்டம் போட்டு நாடி ஓட வேண்டாம், அது தானாக நம்மை தேடி வந்துவிடும். நம்முடைய நாட்டம் முழுவதும் அருளை சார்ந்தே போயிடலாம். அப்போ அந்த பக்குவம் வருகின்ற வரைக்கும் ரெண்டையும் சரியாக கையாளணுமே. இதுக்கு துணை செய்வதுதான் தத்துவங்கள். பல பேர் பார்த்தீங்கன்னா சிக்கலை சிக்கிக்குவாங்க. வந்த உடனேயே ரொம்ப ஆர்வமாக நாட்டமாக இருக்கிறதெல்லாம் அதங்க கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, நான் ரொம்ப தொண்டு பண்ணுறேன்னு சொல்லி செலவு பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டில் ஒன்றும் இருக்காது, வீட்டில் திட்டு தான் இருக்கும், நீ போய் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து இங்கே ஒன்றும் இல்லை ஆரம்பிப்பாங்க. இதை விட்டு அங்கே போயிடுவாங்க. அப்போ இந்த ஆன்மீகத்திற்கு வேகம் எதிர். அப்போ நாம அதை உணர்ந்து உணர்ந்து முகிழ்கின்ற வரைக்கும் அப்படியே மலர்ச்சி அடையணும். மலர்ந்தால் மணக்கும். அப்போ மலர்ந்தால் தானே மனம் வீச முடியும். அப்போ அந்த முட்டிலேயே பிடிச்சி இந்த இதிலெல்லாம் விரித்து வச்சுட்டோம்னாக்கா பாரு மலர்ந்தாச்சு, மனம் மறுமா என்ன? அப்போ பிஞ்சு இந்த புகை போட்டு பழுக்க வைக்கிறோமே, அது மாதிரி அது. அப்படி அல்லாது இயல்பான அந்த பழம் பழுக்கிற மாதிரி வந்ததுன்னு சொன்னால் அது எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்காது. இதை அனுபவத்திலே பார்த்தீங்கன்னா 93, 94 அந்த காலகட்டங்களெல்லாம் சாமிஜி அடிக்கடி கோயம்புத்தூர் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ப்ளூ மவுண்டனில் தான் அதிகமாக பயணம் செய்வாங்க. அப்போது 7 மணிக்கெல்லாம் கோச் வந்து ஸ்டேஷனில் வந்து பிளாட்ஃபார்முக்கு வந்துடும்.
மேட்டுப்பாளையத்து வரக்கூடிய வண்டி 8 மணிக்கு வந்து அப்புறம் லிங்க் பண்ணி 8:30க்கு தான் வண்டி புறப்படும். சாமிஜி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க ஸ்டேஷனுக்கு. ஏன்னா பல நண்பர்கள் வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, கருத்துக்களை கேட்பாங்க, பேசுவாங்க, அதுக்காக வந்துடுவாங்க. அந்த முதல் வகுப்பில் உட்காந்துக்குவாங்க. சீட்லேயும் போய் ஒவ்வொருத்தரும் போய் சாமிஜி கொஞ்சம் பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ஒரு முறை வந்தபோது அப்போ நம்ம பயிற்சிக்கு நுழைந்த காலம் ஒரு வருஷமாக 2 வருஷமாக இருக்கும். சரி சாமி பார்த்து வரலாம்னு சொல்லி நம்ம மன்றான்ப சொன்னாங்க. சரின்ட்டு போயிருந்தேன். சரி கொஞ்சம் பழம் ஆப்பிள் வாங்கி போனேன். வேறு யாரும் இல்லை. எனக்கு முன்னாடி ஒரு அம்மா அவருடைய வீட்டுக்கார் 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் நான் எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் தம்பதியாக வந்தாங்க. இவங்க உள்ளே போய் சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். அவங்க வந்த உடனேயே எனக்கு பின்னாடி இருந்து இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க முந்திட்டு உள்ளே போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, நாம் என்ன அவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஃபஸ்ட் கிளாஸ் அந்த உள்ள ஒரு கேட் இருக்கும் இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸ் நான் நின்றுருக்கிறேன். இவங்க எனக்கு பின்னாடி இருந்தவங்க முன்னாடி போய் சாமிகிட்ட சாமிஜி எங்களுக்கு வெட்டிங் டே ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமின்னாங்க. சாமிஜி வாழ்முடன் சொல்லிட்டு இப்போ கையை வச்சாங்க. அங்கே ஒன்றுமே இல்லைங்க. அப்புறம் என்னவோ தோணுச்சு, நான் உள்ளே போனேன், பழங்களை கொடுத்தேன். அதை வாங்கினவர் அந்த வச்சுட்டு ஒரு பழத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ நினச்சி பார்த்தேன், இந்த அம்மா பேசாமல் பின்னாடி இருந்தாங்கன்னா நான் முதல்ல உள்ளே போயிருப்பேன், பழங்களை கொடுத்துருப்பேன், அவர் அந்த இடத்துல வச்சுருப்பார். இவங்க வரும்போது கரெக்டாக கை வச்ச போது அந்த பழம் அங்கே இருந்திருக்கும். அப்போது மகரிஷிக்கு அங்கே என்ன வச்சான்னு தெரியுமா? அப்போ இயற்கை நீதி வரிசையாக நிற்க வச்சுருக்குது. அந்த மகனுடைய தேவைக்கு ஒருத்தர் பழம் வைக்கிறாரு, இன்னொருத்தர் பழம் வாங்க நிற்கிறாரு, ரெண்டும் சரியாக இருக்குது. மனிதன் என்ன பண்ணான், இவருடைய வேகாத புத்தி முந்திக்கிட்டு உள்ளே போனான். அப்போ ஒரு மகன் ஒரு செகண்ட் ஏமாற வேண்டிய நிலை வந்துச்சு. கை வச்சா நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அதை பார்த்தேன். சரி உள்ளே போனோம், கொடுத்தோம், அதை இவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ குடி செய்வல் என் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்துருகிறது. மனசை கொஞ்சம் குறுக்க போக வந்தால் போதும். இப்படி ஒரு மகனுடைய அனுபவங்களை பார்த்தோம்னு சொன்னால் அந்தந்த வினாடிக்கு என்ன தேவை உண்டோ அதை துல்லியமாக சரியாக இயற்கை கொடுத்து விடும். இந்த கோட்பாட்டின்படி இயற்கை விதிப்படி வாழ்ந்து முடிந்த மகான்கள் அவங்க தான் சரித்திரத்தில் நிற்கிறாங்க. அதே வாழ்க்கை முறை தான் நமக்கும் சாத்தியமாகும். எனக்கு மட்டும்தான் அது சாத்தியம், உங்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? எந்த மகன் சொல்லியிருக்காரா இது எனக்கு மட்டும்தான் சாத்தியம், இறைவன் வந்து கவனிச்சுக்குவார், உனக்கெல்லாம் கிடைக்காதுன்னு எந்த மகன் சொல்லியிருக்காரா? மகான் அல்லாதவங்க சொல்லுவாங்க, நீ என் காலில் விழு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாம் கிடைக்கும், நீ அப்படியே இரு. அறவேக்காடு இப்படி சொல்லும், முழுக்க வெந்தது அப்படி சொல்லாது. சாமி என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரி தான் நீங்களும் உங்களை மாதிரி தான் நானும். என்ன, நான் ஒரு துறையில் அறிவை செலுத்தி மேன்மைக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் பல துறைகளில் அறிவை செலுத்திருக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் தேக்கமடைஞ்சிருக்குது. என்னை போல் நீங்களும் ஒரே துறையில் அறிவை செலுத்தினால் இன்னும் என்னை விட நீங்கள் மேலே போகலாமேன்றார். அதுதான் கருணை, இதுதான் உண்மையான அன்பு. அதனால் சீடன் வளர்கின்ற போது சந்தோஷப்படுபவனே உண்மையான குரு. எந்த குருவும் சீடனை பார்த்து பொறாமைப்பட மாட்டார். அதனால் இந்த தத்துவத்தை நாம் உள்ளவாறு விளங்கிக் கொள்வதற்கு அது பயிற்சியின் மூலமாக நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி தொடர்ந்து பக்குவப்படுத்துகின்ற போது பெறுகின்ற விளக்கங்கள், அது சாமி இடத்துல சொல்கிறாங்க, இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வர வர அதன் மூலமாக பெறுகின்ற மாற்றம் எந்த தத்துவமாக இருந்தாலும் அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அதில் உள்ள குறைபாடுகளும் தெரியும், நிறைகளும் தெரியும். அந்த நிறைவில் இருந்து வருகின்ற அன்பர்களுக்கு நாம் ஆத்மார்த்தமான சேவை செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மாற்றம் உண்மையானதான்ற ஒரு கேள்வி இருக்கும். ஒரு முறை பேராசிரியர் பயிற்சிக்கு போயிருந்த போது இன்னொரு பேராசிரியர் வெளியே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னேன், முதல்ல வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதை பத்தலை இது பத்தலை, அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டுட்ருப்போம். இப்போ மன்றத்தில் உட்காந்துக்கிட்டு மக்கள் வரலையே, கூட்டம் சேரலையே, இந்த பயிற்சி நடத்த முடியலையே, அந்த பயிற்சி நல்லா நடத்தலாமேன்னு ஆசைப்பட்டுட்ருக்குறோம்.
ஆசைப்படுற கோணம் மாறி இருக்கதை இன்னும் ஆசையை நம்ம விடலை அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் 11:30 மணிக்கு சாமிஜுடைய கிளாஸு சாமி வந்தாங்க. பேசும்போது சொன்னாங்க, நமக்கு மன்றத்தில் நிறைய பேர் வரணும், நிறைய பயிற்சி நடத்தணும்னு ஆசை, ஆனால் வரணுமில்ல. அப்போது வருகின்ற அன்பர்களுக்கு இவங்க நல்ல வகையில் தேர்ச்சி பெறணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆத்மார்த்தமாக பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பதும் தீட்சை கொடுப்பதும் தான் நம்ம கடமை. அவனுடைய கர்மா நல்லா இருந்தால் அதை பிடிச்சிக்கிட்டு மேன்மைக்கு வருவாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு என்ன நட்டம் அப்படின்னாரு. கேள்வி 9:30 மணிக்கு, பதில் 11:30 மணிக்கு. அதனால் ஆன்மீக தொண்டு செய்கின்ற போதும் நமக்கு எதிர்பார்ப்பு தேவையில்லை, செய்கிறோம் அவ்வளோதான். பலன் வரும், இன்றைக்கு வரும், இல்லை நாளைக்கு வரும். நாம் இன்றைக்கே வரலேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்து அங்கெல்லாம் இவ்வளோ லட்சக்கணக்காக கூட்டம் போகிறாங்க, நமக்கெல்லாம் கூட்டமே வரமாட்டேங்குது அப்படின்னாக்க அது எல்கேஜி. எத்தனை கோடி குழந்தை படிப்பாங்க எல்கேஜி? இது பிஹெச்டி. ஒரு கிளாஸ்க்கு 4-5 பேர் இருப்பாங்க. எல்கேஜி குழந்தை பிஹெச்டி படிக்க முடியுமா? இல்லை பிஹெச்டி குழந்தைக்கு எல்கேஜி பிடிக்குமா? அதனால் இது ஆன்மீகத்தில் பிஹெச்டி. இங்கே வரவங்க அவ்வளோ எலிசபெட் ஆளுக்கு கிடையாது. அதனால் உண்மையான ஞானத்தை தேடுகின்ற மக்கள். இங்கே மயக்கவாதங்களோ போலித்தனமான சடங்கு சம்பிரதாயங்கள் இங்கே செல்லுபடி ஆகாது. அதனால் இந்த ஆன்மீக தொண்டை செய்வதற்கு தகுதிப்படுத்தி கொள்வது மிக மிக உயர்ந்தது. என்னதான் தகுதிப்படுத்தி கொண்டாலும் வருகின்ற அன்பர்களுடைய தேவையை அறிந்து அது தக்கவாறு கருத்துக்களை சொல்லணும். இதை அருமையாக சொன்ன மகான் யோசிக்கிறான். 12 சீடர்களை உருவாக்குறார். அதில் எத்தனை பேர் சுவிசேஷம் எழுத முடிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான். 8 பேர் ஒன்றும் சுவிசேஷம் எழுதலை. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காட்டி கொடுத்தான், வேற யாரும் கிடையாது, 12 சீடர்களே ஒருத்தன். அப்போ விரோதி எங்கேயோ இல்லை, அந்த சீடருக்குள்ளேயே ஒருத்தன் இருந்தான். இவன் தான் தெரியும் இயேசுபிரானுக்கு, அவனை விளக்கலை. ஏன்னா பிதாவின் சித்தத்தின்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னாரு. அப்போ இந்த 12 சீடர்களுக்கு போதனை செய்து அவங்க சுவிசேஷம் அதுக்கு பிறகு தான் அவர்களே சமூகத்துக்கு சென்று நீ மக்களுக்கு இதெல்லாம் போதனை செய்யுங்க அப்படின்னு சொல்றார். அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லி நாங்க புரிஞ்சுக்கிட்டதே கொஞ்சம், இவ்வளவு பெரிய விஷயங்களை நாங்கள் எப்படி போய் மக்களுக்கு போதிக்க முடியும், அந்த தகுதி எங்களுக்கு இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். எதை பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று விசனப்படாதிருங்கள். பேசுவது நீங்கள் அல்ல, உங்கள் பிதா உங்களில் இருந்து பேசுவார். நீங்கள் பேச வேண்டியது அப்பொழுது அங்கே உங்களுக்கு அருளப்படும். இதுதான் உண்மையான தத்துவம். அப்போ என்ன கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது குறிப்பிடுத்து பேசுவது ஒரு வகை, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இன்னொரு வகை. ஆனால் எது உண்மையானது என்று சொன்னால் அது உள்ளார்த்தமாக வருவது தான் உண்மையான வகை. அப்போ பேசும்போது நீங்கள் அல்ல, உங்கள் பிதா உங்களில் இருந்து பேசுவார். நீங்கள் பேச வேண்டியது அப்பொழுது அங்கே உங்களுக்கு அருளப்படும். அந்த பக்கம் வருகின்ற போது புரியாத தத்துவங்களே இருக்க, எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அதற்குள் அடங்கியிருக்கின்ற கரு இதுதான் என்று விளங்கிக் கொள்ள முடியும். அப்படி ஒரு உயர்ந்த நிலையை அடைகின்ற வரைக்கும் தத்துவத்திலே கொஞ்சம் நமக்கு முரண்பாடுகள் வரலாம். ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கும் இன்னொரு ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்துக்கும் சில சமயங்களில் முரண்பாடுகள் வரலாம். எது சரி என்றால்
சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சிந்திக்கின்ற போது குருவின் அறிவோடு நாம் இணைந்து விடுகின்றோம். அந்த அறிவு உண்மையான விளக்கத்தை நமக்கு தெளிய வைத்துவிடும். அந்த தெளிவிலே தொடர்ந்து நாம் பக்குவமடைந்து கொண்டே வரணும். அப்படி இந்த ஆன்மீக தொண்டு என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா சமுதாயத்தில் எத்தனையோ வகையிலே தொண்டு செய்வதற்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் சரித்திரத்தில் நிற்க போகிறது இல்லை. செய்த தொண்டுக்கு பலன் உண்டு என்றாலும் அது சந்ததியை மாற்றி அமைக்கக்கூடிய பலன் அல்ல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாத தொண்டு செய்கிறவங்க எத்தனை பேருங்க? எந்த விதம் எதிர்பார்ப்பும் இல்லாது அன்னதானம் பண்ணுறவங்க எத்தனை பேர்? இல்லை இலவச புத்தகங்கள் வழங்குபவர் எத்தனை பேர்? மருத்துவ முகாம்கள் நடத்தி சிகிச்சை மருந்து கொடுக்குறவங்க எத்தனை பேருங்க? போட்டுடுறாங்க, இன்னார் உதவி செய்தார்னு போட்டுறாங்க இல்லையா போர்டு. அப்போ சமுதாயத்தில் பக்குவம் பெறாதவர்கள் தொண்டு செய்கின்ற போது அங்கே விளம்பரத்திற்காகவோ புகழுக்காகவோ அல்லது இதை செய்தால் நம்முடைய சந்ததி நல்லா இருக்கும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்திற்காகவோ தான் இருக்குமே தவிர இந்த ஆத்மா நல்ல வகையிலே பலன் பெற வேண்டும் என்று சமுதாயத்தின் நன்மைக்காக இதை செய்கிறேன் என்று நினைக்கிற பக்குவம் அங்கே வராது. எதிர்பார்ப்போடு தான் வரும். எதிர்பார்த்து செய்வதை விட எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கின்ற தொண்டுக்குத்தான் மதிப்பும் அதிகம், பலனும் அதிகம். எதிர்பார்த்து செய்கின்ற தொண்டு கண்டிஷனல் மைண்ட், எல்லை கட்டிய மனம், அதுக்குரிய பலன் குறைவாகத்தான் இருக்கும். அதனால் யார் ஒருவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாது சமுதாய மக்கள் நலன் கருதி தொண்டு செய்கிறார்களோ அவர்களை ஒரு இடத்தில் இயற்கை சேர்த்துவிடும். அவர்களை தடுக்கவோ மறைக்கவோ யாராலையும் முடியாது. எப்படி ஒரு தாவரம் வளர்கின்ற போது அந்த பகல் நேரத்தில் உழைத்து பெற்ற சக்தி, சூரிய வெப்பம், காற்று, பூமியில் உள்ள சத்து, நீர், இதெல்லாவற்றையும் இணைத்து அந்த தாவரம் எந்த உணவை உற்பத்தி செய்து கொண்டதோ அது இரவு பொழுதிலே அந்த தாவரம் முழுவதுமாக விநியோகிக்கப்படும். அதில் எது லேசான அணு திரட்சி உள்ளதோ அது உச்சிக்கு போகும், எது அணு திரட்சி அதிகமாக உள்ளதோ அது வேர் பகுதியில் நிற்கும். இப்படி இந்த அணுக்கள் திணிவுக்கு தகுந்தாற்போல் நிற்கிது பார்த்தீங்களா, இடத்தை எடுத்துக்கொள்கிறதே, அதுக்கு துல்லிய சமதள சீர்மை, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ற பொருள். இதே போல் ஒவ்வொரு மனிதனும் வாழ்கின்ற காலத்தில் அவருடைய ஆத்மாவின் தன்மை என்னவோ அதே போல வாழ்க்கை நிலைகளிலே சாதனைகளை சந்திக்கின்றான். ஆன்மீக தொண்டிலேயும் ஒரு மனிதனின் தரம் என்னவோ அதுக்கு தக்க இடத்தை அதுவே எடுத்துக்கொள்கிறது, இயற்கை அதை அனுமதிக்கிறது. அதனால் நமக்கு தகுதி இல்லாத ஒன்றை நாம் பெற வேண்டும் என்று போட்டி எடுத்துக்கொண்டாலோ இல்லை நம்மை விட தகுதி உள்ளவன் மேலே வரக்கூடாது என்று தடுத்து விடுவதனாலேயோ அது மறைக்க முடியாது. அது இயற்கை விதி. அதை மாற்றுகின்ற சக்தி எந்த மனிதனுக்கும் கிடையாது. அதனால் அந்தந்த காலகட்டத்தில் சமுதாயம் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் ஒரு காலகட்டத்தில் அதற்குரிய இடத்தை அது பிடித்தே தீரும். அதனால் ஆன்மீக தொண்டிலே இணைவது மிக பெரும் பேறு. அதை பெறுவதற்கு நம்முடைய முயற்சி மட்டுமே காரணம் அல்ல. இந்த பயிற்சி கிடைப்பதற்கு, இப்படிப்பட்ட ஒரு குரு கிடைப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் தவம் இருந்திருக்கிறார்கள். தவம்னா நம்ம செய்கிற மாதிரி தவம் இல்லை. என்னடா வாழ்க்கை இது இப்படி இருக்குதே, நம்ம என்னைக்கு தான் உருப்படி ஆக போகிறோம் அப்படின்னு பல நாட்கள் பல சந்தர்ப்பங்களில் தவித்திருப்பார்கள். அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி தவிச்சிருப்பாங்க. அந்த ஆத்ம தவிப்பு வலுவேறி நமக்குள்ளாக அந்த தவிப்பு வெளிப்படுகின்ற
முதிர்வு காலம், மெச்சூரிட்டி டேட் வந்தது, அது தக்க வாய்ப்பு கிடைத்தது, இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அதனால் எந்த ஒரு வெற்றியும் தோல்வியும் சிறுமையும் மேன்மையும் நம்மால் மட்டும் வருவது இல்லை. நாம் எடுப்பது முயற்சி மட்டும்தான். இதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள். அதனால் எந்த செயல் விளைவாக இருந்தாலும் அது 7 தலைமுறைகளின் கணக்கில் தான் வெளிப்படும். அதனால் எந்த ஒரு சந்ததியில் ஆத்மார்த்தமான தேடுதல் இருந்திருக்கிறதோ அவங்க தான் இங்கே வந்து உட்கார முடியுமே தவிர ஒரு மேலோட்டமான தேடல் உள்ளவங்கெல்லாம் இங்கே வந்து நிற்க முடியாது. அதனால தான் இந்த மன்றத்திற்குள் நுழைவதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எல்லாரும் வந்து உட்கார முடியாது. இங்கே ஒரு பயிற்சி தொடங்குவதற்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தீட்சை வாங்குவதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆக்னை முடித்து சாந்தி முடித்து துரியம் வாங்குவதற்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் சேர்த்துருக்கணும். துரியம் முடிந்து துரியாதம் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் அதிகமாக சேர்ந்துருக்கணும். அதுக்கு மேல் அகத்தை 3, 4 முடித்து பிரம்மஞான பயிற்சி போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கணும். அதையும் முடிந்த பிறகு ஆசிரியர் பயிற்சி போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் அதிகமாக செய்திருக்கணும். ஆசிரியர் பயிற்சி முடிந்த பிறகு காணாமல் போகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஏன்னா இந்த கோயம்புத்தூருக்குள்ளே அருணகிரி எத்தனை பேர்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்கள். இல்லை. அப்போ ஏன் ஆசிரியரான பிறகு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஏதோ சொல்லித்தராங்க, பார்க்கலாம், என்னதான் சொல்கிறாங்க பார்த்துடலாமே, எது வரைக்கும் ஆசிரியர் வரைக்கும் பார்த்துறது, அப்புறம் முடிச்சாச்சு, நானும் ஆசிரியர் பயிற்சி முடிச்சாச்சு அப்படின்னு போயிட வேண்டியது. முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வளர்ச்சி இல்லையா? முடிஞ்சதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எங்கே வளர்ச்சி? அப்போது வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் நமக்கு பாடம்தான். ஒவ்வொரு நாளும் இயற்கை நமக்கு பாடத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனால் அந்த கடைசி மூச்சு வரைக்கும் நாம் பெறுகின்ற அனுபவங்கள் நமக்கு தொடர்ந்து பக்குவத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனால் ஆசிரியர் பயிற்சி முடித்தாலும் கூட அந்த ஆசிரியர் என்ற அசல் தகுதி நமக்கு வருகின்ற வரைக்கும் நாம் மாணவர்கள் தான். அதுக்கு இடையிலேயே துணை பேராசிரியர் பேராசிரியர்னு தகுதியிலையும் கொடுத்துட்றாங்க. பேராசிரியர்கள்லாம் மகான்கள் இல்லை, துணை பேராசிரியர்லாம் மகான்கள் இல்லை. ஏன்? மகான் ஒருத்தர் தான் இருக்கிறார். அந்த இடத்தை எட்டுகின்ற வரைக்கும் நாமும் மாணவன் தான், எல்லாரும் மாணவர்கள் தான். ஏன்னா குரு சாட்சாத் பரபிரம்மம். அந்த இடத்தை தொடுவது அது இன்னும் கருவில் எந்த அளவுக்கு புண்ணியம் இருக்குன்னு நினச்சி பாருங்க. இந்த உலகம் ஒருவரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த குருஸ்தானத்தை எட்டுவதற்கு இந்த ஆத்மா எந்த அளவுக்கு தூய்மை பெற்றிருக்க வேண்டும், புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நினச்சி பாருங்க. அதனால் ஏதோ நம்மால் இயன்ற அளவுக்கு தொண்டு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று அதோடு நாம் நிறைவு பெற்றுக்கொள்ளணும். மன நிறைவு, பயிற்சியில் நிறைவு அல்ல, மனதில் நிறைவு பெற்றுக்கொள்ளணும். பயிற்சியை தொடர்ந்து செய்துக்கிட்டே வரணும். அப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காது நம்முடைய கடமையை செய்கிறோம், கிடைத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம், இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய தொண்டு நம்மால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் என்று அந்தந்த வகைகளிலே தொண்டாற்றுகின்ற போது அதுதான் முழுமையான இன்பத்தை நோக்கிய பயணம். இந்த உண்மையை மகர்ஷி ஒரு கவியில் அற்புதமாக வெளிப்படுத்துகிறாங்க. அதுவும் ஆரம்ப கவி, இறைவனுக்கு பாடலிலேயே சொல்றார். பிறப்பு இறப்பு இடை உணர்தல் ஏக்கமாகி. எந்த ஜீவனாக இருந்தாலும் பிறப்பு என்ற நிகழ்வு அதுக்கு உணர்வாக கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. இறப்பு என்பதாவது தெரியுமா? நான் செத்துட்டேன்றது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் பிறந்த பிறகு தெரியுது, அழுகிறோம். சாருக்கு முன்னாடி ஐயோ போகிறோமே, போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கிறோம்.
அப்போ இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் ஆயுள்னு சொல்கிறோமே, வாழும் காலம், அதில் வாழ்ந்தோம் என்பதுக்கு என்ன ஆதாரம்? உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உணர்கின்ற சிறப்பை பெற்றிருக்கின்றோம், உணர்தல் இயக்கமாகி. இது எல்லா ஜீவராசிக்கும் பொதுதானே. அது ஜனிக்கின்ற போது தெரியாது, மறிக்கின்ற போதும் தெரியாது. இரண்டுக்கும் இடையில் வாழ்கின்ற போது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுது. நான் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையே. அப்போ மனிதனுக்கு என்று என்ன சிறப்பு? நுண்ணுயிர் தொடங்கி விலங்குகள் வரைக்கும் உள்ள வாழ்க்கையே மனிதனும் பெறுவது என்றால் மனித வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் இல்லைங்களா? சாப்பிட்டு தூங்கி குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி செத்து போவதுதான் வாழ்க்கை என்றால் இதுக்கு பகுத்தறிவு வேண்டியதே இல்லையே. நம்ம வீட்டு நாய்க்குட்டி பூனைக்குட்டியும் வளருது, அதுவும் இனவிருத்தி செய்யுது, அதுவும் குஞ்சுகளை குட்டிகளை வளர்க்குது, பெருசாக்குது, ஒரு நாளைக்கு செத்து போகுது. அப்போ பிறந்து வளர்ந்து சந்ததிகளை பெற்று செத்து போகிறதுக்கு 5 அறிவே போதுமே, எதுக்கு 6வது அறிவு? அப்போ நீதி நெறி உணர் மாந்தராகி. மனிதனுக்கு சிறப்பு என்ன என்றால் இறை நீதி தெரிந்திருக்க வேண்டும். அந்த இறை நீதி மதித்து வாழ்கின்ற அற வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டு ஆற்றி இன்பம் காண்போம். இப்போ எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்பத்துக்காகத்தான். இன்பமே வாழ்க்கையின் நோக்கம். அந்த இன்பங்கள் எத்தனை வகைப்படுகின்றன? ஒன்னே தான். எந்த புலன் வழியாக அனுபவத்தை பெற்றாலும் நல்லா இருக்குங்கிறோம். என்ன நல்லா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம்? மனசுக்கு பிடிச்சிருக்குது. அப்ப மனசுக்கு பிடிச்சது ஏன் திருப்தி ஆகலை? அன்னையின் வடியில் ஆடுவது இன்பம், கண்ணியின் கைகளில் சாய்வதும் இன்பம். ஆனா திருப்தி ஆயிடுச்சா? தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம். இப்ப நான் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை அறிகின்ற போது உண்மையில் இன்பம். அதை தாண்டி அதுவேதான் எல்லாருக்குள்ளும் இருக்குது, அதுவேதான் எல்லா ஜீவன்களுக்கும் உள்ளும் இருக்கிறது என்று எந்த ஒரு உயிருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற கருணை மலர்கின்ற போது தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். அதுதான் தெய்வீகம். அதனால இன்பத்தை நாடுகின்ற பயணம். இன்பங்களையும் சந்தித்திருக்கின்றோம், துன்பங்கள் ஏன் தவிர்க்க முடியல? எப்படி தவிர்க்க முடியும்? அதுதான் பேரின்பம். ஆனால் இயற்கையே இன்பம், பேரின்பம். இயற்கை முரண்பட்டதால் வந்த அனுபவங்களே துன்பங்கள். அப்ப இயற்கை முழுக்க முழுக்க முரண்படவில்லை என்றால் வாழ்க்கை முழுக்க முழுக்க ஆனந்தமே. அதனால் இந்த மனித குலம் வாழ்நாள் முழுவதற்கும் நிறைவாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் இறை நீதி மதித்து அதனோடு இணைந்து வாழ்வதுதான் ஒரே வழி. இதுக்கு மாற்று வழியே கிடையாது. ஒன்வே டிராஃபிக் தான். இந்த ஒன்வே டிராஃபிக் ஒழுங்காக வாழ்ந்து பழகிட்டோம்னு சொன்னால் துன்பங்கள் இல்லை. போத் வே, 2-வே டிராஃபிக்னா இன்பம் துன்பம் ரெண்டும் வந்துடும். அதனால் அந்த இறை நீதி மதித்து வாழ்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதன் முதல் உலகம் முழுவதற்கும் இன்பமே இயற்கையிலே எங்கும் நிறைந்துள்ளது. அதில் மனிதன் மனம் என்ற குறுகிய எல்லை கொண்டு செயல்படுகின்ற பொழுதுதான் இன்பங்கள் தடைப்படுகின்றன. அந்த தடையை நீக்கிவிட்டால் மீண்டும் முழுமையான இன்பம்தான். அதனால் அந்த பேரின்பத்தை சந்திப்பது தான் வாழ்க்கையின் ஆனந்தம். சில பேர் நினைக்கிறாங்க தெய்வத்தை அறிந்து அப்படியே உட்கார்ந்துட்டா அது பேரின்பம் நினைக்கிறாங்க. எவ்வளோ நேரம் அப்படிதான் நிற்க முடியும்னு நினைக்கிறோம். ஒரு முறை சாமிஜி கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க பெருமையா, சாமிஜி தவத்தில் உட்கார்ந்து அப்படியே போயிடுறேன், 2 மணி நேரம் ஆனால் கூட தவத்தை முடிக்க முடியதில்லை அப்படின்னா. சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நல்லா தூங்கியிருக்கிறீங்க என்ன. ஏன்னா அவ்வளோ நேரம் மனசு நிற்காது. மனசு அவ்வளோ நேரமெல்லாம் ஒன்றும் நினைக்காம நிற்காது.
அதனால் அது மறந்து தூங்குறது தவம் இல்லை, பூர்ண பிரஜை நிலையோடு நிற்பது தான் தவம். அப்படிப்பட்ட தவ நிலையில் ஒரு 48 நிமிஷம் நின்றுட்டா போதும், அது அழியாத ஞானத்துக்கு கொண்டு போயிடும், தெவிட்டாத பேரின்பத்துக்கு கொண்டு போயிடும். அந்த நிலையை அடைகின்ற வரைக்கும் நாம் மாணவர்கள் தான். குரு என்பவர் அந்த ஸ்தானத்தை பெற்றவர். அதனால் வாழ்க்கை தேவைகளை ஒட்டி செயல்பாடுகளை ஒட்டி கொஞ்சம் கீழே இறங்கி வருவாங்களே தவிர மற்ற நேரம் முழுவதும் பேரின்பத்திலே தான் திளைப்பார்கள். அது மகானுக்கு சாத்தியமே தவிர நமக்கு இல்லை. அதனால் நாம் மகானாக மாறுகின்ற வரைக்கும் நாம் வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணமே தான் நம்முடைய வாழ்க்கை. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் ஒத்து உதவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு அற்புதமான ஒரு இடம்தான் இந்த சத் சங்கம். அதனால் இந்த தொண்டை நாம் மதித்து அது எந்த வகையில் இருந்தாலும் அதை பொறுப்போடு ஏற்று நம்முடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த மாதிரி சேவை செய்கிறோம். அப்போது கருத்துக்களை சொல்லுவதற்கு ஒத்துருப்பாங்க, அதுக்குள்ளே ஏற்பாடு செய்வதற்கு பல பேர் தேவையாக இருக்கும். நமக்கு எந்த வேலை செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த தொண்டை செய்வதோடு நிறைவேற்ற விட வேண்டும். நானும் தான் ரொம்ப நாள் வந்துட்டுருக்கிறேன், எனக்கு பேசவே மாட்டேங்கிறாங்க, நானும் தான் ஆசையை பேச்சு எடுத்துருக்கிறேன், என்னை தவம் நடத்த விட மாட்டேன்றாங்க, சச்சங்க பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்க, இது மாதிரி கேட்டேங்க. பக்கத்து நண்பர் தான், வேறு ஒரு இடத்துக்கு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் பயிற்சியில் கொடுக்க விரும்புகிறேங்க ஐயா அப்படின்னாங்க. சரிம்மா, அங்கே இந்த பேரஸ் இருக்கிறாரு, அவங்க மூலமாக ஏற்பாடு பண்ணுங்க, பயிற்சிகள்லாம் பண்ணுங்க, நான் தினசரி கொஞ்சம் சச்சங்க விளக்கம் சொல்லலாமா அப்படின்னாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக இருக்காதம்மா, என்ன சொல்லுவீங்க அப்படின்னேன். இந்த பதிவுகளை பற்றிலாம் சொல்லட்டுங்களா அப்படின்னாங்க. பதிவு ஆழமான விஷயம், அது நீங்கள் அரையும் குறையமாக பேசி கேட்குறவங்க அடுத்த கிளாஸ் வர மாட்டாங்கல்ல. அதனால் எதை சொன்னால் மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அது மட்டும்தான் சொல்லணும். அப்போது ஒவ்வொரு நிலையிலும் தத்துவங்கள் வேறுபடும். ஆரம்ப சாதனை சொல்லக்கூடிய விஷயங்களை இப்போ ஆசிரியர் சொன்னால் தேவையில்லை. ஆசிரியருக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆரம்ப சாதனைகளுக்கு சொன்னோம்னா புரியாது. இப்போ நீங்கள் கூட எடுத்துகிட்டு பதிவுகளை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா யார் அடுத்த கிளாஸ் வருவாங்க? அப்போது ஆரம்பத்தில் என்ன சொல்லணுன்றது பேராசிரியருக்கு தெரியும், அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்போ அனுபவம் மிக்க ஆசிரியர்களை கொண்டு அதை நடத்துங்க. நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி மக்களை வரவைங்க. ஒரு பயிற்சி இருக்குது, ஏற்பாடு பண்ணுறோம், எல்லாம் வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு யாராவது தெரியுமோ கூட்டி உட்கார வைங்க. அது நீங்கள் செய்ய முடியும். ஆனால் என்ன கருத்துக்கள் கொடுக்க வேண்டும் என்பது அனுபவப்பட்ட ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அனுபவத்திற்கு மதிப்பு அதிகம். அதனால் அனுபவத்தின் மூலமாக பெறுகின்ற ஞானம்தான் உயர்ந்தது, அதுதான் சாஸ்வதமானது. அந்த நிலையை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு தொடர் முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தத்துவங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த மனிதன் மறுபக்கம் என்ன, ஒரு பக்கம் எல்லாருக்கும் தெரியும், மறுபக்கம் என்னன்னு யாருமே திருப்பி பார்த்தது கிடையாது. அதை திருப்பி பார்ப்பதற்கு ஒரு அறிமுக உரையை தொடங்கினோம். அப்புறம் ஒவ்வொரு பயிற்சி முறையாக கொடுத்து ஒவ்வொரு தத்துவமாக கொடுத்து கடைசியில் என்ன நிறைவு பண்ணியிருக்கிறோம், தொண்டு செய்து இன்பத்தை காண்பது தான் வாழ்க்கை. அப்போது ஒரு சுருக்கமான ஒரு தத்துவ விளக்க நிகழ்வு தான் இந்த ஒரு மாத பிரயத்தனம். அப்போ இந்த அறிமுக உரையை கொண்டு இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் கற்று தேர்வதற்கு பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அப்போ பயிற்சி பெறாமல் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமே ஒரு இடத்துல வந்திருக்கலாம். அப்போ இந்த கருத்துக்களை கொண்டு இப்படிப்பட்ட சிறந்த விஷயமெல்லாம் இருக்குதே, நமக்கு தெரியாமல் போச்சுன்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ இதெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வரும். அப்போ இந்த பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு தொடங்கணும். ஏற்கனவே பயிற்சியை பெற்றவர்கள் பல நிலைகளில் இருக்கலாம். அந்த பயிற்சிகளை நாம் நிறைவாக செய்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே எடை போட்டு பார்க்கறதுக்கு இது ஒரு நல் வாய்ப்பு. இன்னும் நாம் போய் சேர வேண்டிய இடம் நிறையா இருக்குது, தூரம் நிறையா இருக்குது. அந்த பயணத்தில் நாம் எந்த அளவுக்கு வாழ்க்கையை கொண்டு போகணும் என்பதற்கு இது கூடுதல் ஊக்கமாக அமையும். இப்படி இந்த ஒரு மாத பிரம்ம பிரயத்தனம் என்பது சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நிலைகளிலே பக்குவப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் போய் சேர வேண்டிய இடம் ஒரே இடம்தான். அதில் ஒரு
சீனியாரிட்டி, ஜூனியாரிட்டி. அதனால் அது ஆத்மாவினுடைய பக்குவத்தை பொறுத்ததை தவிர வயசை பொறுத்தது இல்லை. அந்த பக்குவத்தை நாடிய பயணத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு நம்மை நாம் அடையாளம் கண்டு கொள்வதற்கு இது ஒரு நல் வாய்ப்பு. இப்படி இந்த 1 மாத நிகழ்வில் கலந்து கொண்ட எல்லோருக்குமே அந்தந்த நிலைகளில் அவர்களுக்கு இது பயனாகும். ஆனாலும் இது ஒரு முழுமை அல்ல, சாரல். அதனால் சாரல் எப்படி இருக்கும்? மழை மாதிரி இருக்காது. சாரலுக்குரிய சிறப்பும் குறைவல்ல. ஆனால் மழையில் நனைந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் வேதத்திலே பெருமழையில் நனைவதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனாலும் சாரல் சுகமானது தான். இந்த சுகத்தை பெற்ற அனைவரையும் மகர்ஷியுடைய ஆசீர்வாதத்தோடு இன்னும் இந்த வேதத்திலே தத்துவத்திலே ஆழ்ந்து அவருடைய நிலைக்கு நம்மையும் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு அவர் தயார் இருக்கிறார், கரம் நீட்டு அழைக்கிறார். நாம் தான் அவரை பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறோம். அந்த தயக்கத்தை நீக்கி அவரை முழுமையாக அவரை நம் ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொண்டு அவர் பெற்ற ஞானத்தை நாமும் பெற வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு வேண்டுதலோடு நாம் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் நிலை செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.